ஸோ பால் வந்து இங்கே நல்லா வெதுன்னு இருக்குது. இப்படி கை வச்சோம்னா பொறுக்கிற அளவுக்கு சூடில் இருக்குது. ஸோ இப்போ சுகர், இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சுகர் போடுறேன் நான். அதே மாதிரி ஈஸ்ட்டும் இப்போ ஆட் பண்ணிட போகிறேன். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மெஷர்மெண்ட்டு. 1/2 டீஸ்பூனா 1 டீஸ்பூனான்னு தெரில, நான் பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் போட்டுடுறேன். இதில் 2 ஸ்பூன், சரியா? 2 ஸ்பூன் போட்டுட்டு நான் இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். இது பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகணும். ஓகே, நான் இங்கே வந்து ஒரு 1.5 கப்பு, இந்த கப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கப்பு மெஷர்மெண்ட்டு. 1.5 கப்பு மாவு இதில் இருந்து எடுத்து போட்டு இதில் வச்சுருக்கேன். இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம். அது மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட சுகர் ஆட் பண்ணணும். சும்மா இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்க, சரியா? இதையும் போட்டாச்சு. இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம, சரியா? இந்த அளவு தண்ணிக்கு இந்த அளவு மைதான்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதாவது லிக்விடுக்கு நான் பால் எடுத்திருக்கேன் இல்லையா, சில இடத்துல வந்து மைதானுடைய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கலாம், இல்லை லைட்டாக இருக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு இது வரணும். இந்த மாதிரி பொங்கி இருக்கணும். ஈஸ்ட் பார்த்தீங்களா எப்படி பொங்கி இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் இதெல்லாம் எடுத்து வச்சேன். பட்டரை உருக்கி வச்சுருக்கேன், இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்குள்ளே இது இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணோம்ல, அந்த சுகரையும் இதில் நான் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இந்த மாதிரி தான் இருக்கும், சரியா? இதுக்கப்புறம் நம்ம மைதா இதெல்லாத்தையும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு அது கரெக்டாக வரும். நான் வந்து இப்போ வந்து 1.5 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன் மைதா மாவு, 1 கப்பு பாலுக்கு, சரியா? இப்போ இந்த இதில் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது, இப்படி இதாக இருக்கும்போது நம்ம பட்டர் உருக்கி வச்சுருக்கிறேன். இந்த பட்டர் இது வந்து அபவுட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், சரியா? இதையும் இதோட இப்போ இது பண்ணிங்கன்னா இன்னுமே ஸ்டிக்கி ஆகும். இதுக்கப்புறம் தான் நீங்கள் மாவு இன்னும் எக்ஸ்ட்ரா மாவு போட்டு இன்னும் கொஞ்சம் கூட பிணையணும், சரியா? இதே மாதிரி நான் இப்போ பிணையிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதை வந்து இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா பிணையணும். இதுக்கு மேலே மாவு தேவைப்படாது. நான் வந்து யூஸ்வலாக 1 கப்பு மைதா மாவு, 1 கப்பு பால் இல்லை தண்ணி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து யூஸ்வலாக 3 கப்பு அளவுக்கு பிடிக்கும். இன்றைக்கி வந்து நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு எல்லாம் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் மைதா பாலினுடைய கன்சிஸ்டன்சி எல்லாமே சேர்த்து இன்றைக்கி வந்து 2 கப்லேயே நல்லா மாவு வந்து இந்த மாதிரி சேர்ந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம மாவை ஆட் பண்ணோம்னா ரொம்ப டென்ஸ் ஆகிடும் நமக்கு. ஸோ அதனால் நான் இதுக்கப்புறம் மாவை வந்து நல்லா பிணைய போகிறேன். நீடிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நமக்கு இதில், சரியா? நான் இப்போ இப்படி இது வந்து க்ளீன் சர்ஃபேஸு, இந்த இதில் நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி மாவு பிணையணும். இது வந்து நம்மளோட அந்த மைதா மாவில் இருக்கிற க்ளூட்டனை வந்து இது ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் டைமர் வச்சுக்கோங்க. டைமர் வச்சுட்டு மைதா மாவை பிணைங்க. ஓகே, இந்த மாதிரி மாவு
நல்லா பெனஞ்சாச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்து இந்த பவுலில் திருப்பி வச்சுட்டு நான் இதை இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ இதை வந்து நான் கிளிங் ஃபில்ம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அது மேலே இது போட்டு நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கிற இடத்துல வைக்கணும். வச்சோன்னா தான் இது வந்து நல்லா பொங்கி வரும். ஸோ இது வந்து இன்னொரு 1 hour இல்லை 2 hours கழிச்சு, நல்லா ஒரு 2 hoursக்கு மேலே ஆச்சு. பார்த்தீங்கன்னா நல்லாவே பொங்கி இருக்குது. சரியா, இந்த மாதிரி இது பொங்கி இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து இப்போ நம்ம ஷேப் பண்ண போகிறோம். கொஞ்சமாக இந்த ஷீட்டில் மாவு தடவிக்கிறேன் நான். சரியா, முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் வலிச்சு போட்டுருங்க. எல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணுமோ. இப்போ இதை நம்ம கொஞ்சமாக நீட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஷேப் பண்ணுவோம். சரியா, ஃபொகாஷியா பிரெட் வந்து எப்படி வேணால் இருக்கும். சம்டைம்ஸ் ஃபுல்லாக எது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ரவுண்ட் ஒரு பன்னு மாதிரி கூட இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து பன் ஷேப்பில் தான் பண்ண போகிறேன். இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நான் கொஞ்சம் ஒரு 2ஆக கட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக வரும் அப்புறம். சரியா, இதை வந்து ஓகே, இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்றேன் நான் இந்த பக்கம் இருக்கிறத. இப்போ இந்த பக்கம் இருக்கிறத வந்து நம்ம இதுக்கு வந்து இது ரோலிங் பின் வச்சு நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் கையிலே ஷேப் கொடுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது வந்து இந்த ட்ரேலையும் நான் மைதா மாவு போட்டு வச்சுருக்கேன். சரியா, இப்போ என்ன பண்ணணுன்னா இப்படி இருக்குல்ல, கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு இப்படி, இதுக்கு பேர் ஃபார்மிங் த டிம்பிள்ஸ். கன்னத்தில் குழி விழுகிறதுக்கு பேர் தான் டிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ we are forming dimples for our focaccia bread. சரியா, இப்போ இது வந்து பூண்டு, வெள்ளை பூண்டு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி குத்தி வைக்கிறேன் நான். அந்த டிம்பிள்ஸ்குள்ளே இப்படி புதைச்சி வைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா செர்ரி டொமேட்டோ. செர்ரி டொமேட்டோ வந்து இந்த மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். இதை வந்து ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் வந்து ரொம்ப அமுக்கிறாதீங்க, அப்புறம் அந்த தண்ணியெலாம் வெளியே வந்துடும். அதனால் இது இப்படி அப்படி வச்சுட்டு ஓகே. இப்போ இதில் உப்பு, இது மேலே கொஞ்சமாக பெப்பர். இது வந்து ரோஸ்மேரிங்கிற ஹர்பு. இது இல்லைன்னா அகேன் நீங்கள் ஆரிகானோ கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சமாக போட்டுட்டு இது ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் தான் இதுக்கு ரொம்ப மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட். ஃபுல்லாக நல்லா இது பண்ணணும். இது வந்து நான் யூஸ்வலாக நான் வந்து ரொம்ப நல்லா நிறைய எண்ணெய்லாம் போட மாட்டேன். எனக்கு இது வந்து சந்தியா வந்து பேக்கிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் கேட்டேன், எப்படிடா இவ்வளோ சூப்பராக கலர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேம்மா. ஒன்லி ஆயில், நல்ல ஆயில் வச்சு ப்ரஷ் பண்ணுங்கள், யூல் கெட் திஸ் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அதே இது நான் ஃபாலோ பண்ணுறேன். இது அவங்க ரெசிபி கிடையாது, இது என்னோட ஓன் ரெசிபி. ஆனால் ஓகே,
ஸோ இதே மாதிரி நான் இந்த இருக்கிற இந்த டோவையும் இதே மாதிரி நான் ஃபொகாஷியா ப்ரெட்டுக்கு ஷேப் பண்ணி அதை வேற ஒரு ட்ரேயில் வச்சுடுறேன். இப்போதைக்கு இது வந்து ரெஸ்ட் ஆகணும். இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் ஆகி திருப்பி இது வந்து இன்னொரு சைஸ் டபுள் சைஸாக ஆனதுக்கப்புறம் தான் இது நம்ம அவனில் வைக்க முடியும். அன்டில் தென் இது வந்து ரெஸ்டிங்கில் இருக்கட்டும். ஓகே, இது வந்து நல்லா ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருந்தேன். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா டபுள் சைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ இதையும் பாருங்கள், இதுவும் நல்லா பெருசாயிடுச்சு. ஓகேயா, இப்போ இதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் கூட பிஃபோர் அது அவனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கூட ஆயில், நான் தடவுற ஆயில் வந்து ஆலிவ் ஆயில். அது ஏற்கனவே சொன்னேன், நான் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் நான் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி இந்த இதுலேயும் நான் பண்ணிடுறேன். அவனை நான் ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆல்ரெடி ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் அது ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் நான் இதை அவனில் வச்சிட போகிறேன். இது அபவுட் 20 மினிட்ஸ் வச்சோம்னா போதும், சீக்கிரம் ரெடி ஆகிடும். அவன் இல்லாதவங்க நான் ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன், அவன் இல்லாதவங்க வந்து ஒரு பாத்திரம், பெரிய பாத்திரத்தில் மணல் இல்லைன்னா உப்பு போட்டு வச்சு போடுங்க. பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சா? சரி, இப்போது இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட இதுக்கு இந்த ஷைனி எஃபெக்ட் வர்றதுக்கு வந்து இன்னும் நான் மேலே வந்து கொஞ்சமாக பட்டர் போடுறேன். இது வெளியே அந்த அவன்லேருந்து வந்ததுக்கப்புறம் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி பட்டர் தடவிட்டீங்க அப்படின்னா வாசமும் சூப்பராக இருக்கும், நல்லா ஷைனியாகவும் ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். இது வந்து சாஃப்டாக தான் இருக்குது இந்த பட்டரு, அதனாலையும் அண்ட் இந்த ப்ரெட்டு வந்து ஹாட்டாக இருக்கா, ஸோ அதனால் எல்லாமே சேர்ந்து அது அப்படியே நல்லா மெல்ட் ஆகியிருக்கும். இது வந்து நல்லா இப்போ ஆற விடணும். நான் இப்போ இந்த இன்னொரு பண்ணியிருந்தோன்ல, 2 ஃபொகாஷியா ப்ரெட் பண்ணியிருந்தேன்ல, அந்த 2வது இதை வந்து இப்போ திருப்பி நான் அவனில் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். நமக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதையும் இது பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் இது இப்படி க்ளோஸ் ஆகிருக்கட்டும். பார்த்தீங்களா 2 ப்ரெட்டும் எப்படி இருக்குன்னு நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து உள்ளே எப்படி இருக்குங்கிறது தெரியும். இது வந்து நல்லா குக் ஆயிடுச்சான்னு எப்படி தெரியும் அப்படின்னா, பின்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலரில் இருக்கணும். நல்லா முன்னாடி என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி இருக்கணும். நல்லா இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும், பயங்கர சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்களா இப்போது இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இது வந்து இந்த சைடு வந்து எவ்வளோ ஏரியாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி பாருங்கள், எங்கேயுமே டென்ஸாகவே இல்லை, எல்லா பக்கமும் நல்லா ஏரியாக இருக்குது. இந்த பர்ஃபெக்ட் ஃபொகாஷியா ப்ரெட். இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்ட்ரிப்ஸாக வச்சு நீங்கள் இது பண்ணலாம். இது வந்து ஒரு டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சு கூட சர்வ் பண்ணலாம்.